it's not differentiable at 0. நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு. of course நம்ம தியரியில படிச்சிருப்போம் இல்லையா, differentiable functions are continuous functions, right? but continuous function not necessarily differentiable functions. அதெல்லாம் நம்ம ரியல் அனாலிசிஸ்ல படிச்சு வச்சிருப்போம், right? so அந்த சென்ஸ் எல்லாம் நம்ம இங்க யூஸ் பண்ணணும்னு தான் நான் சொல்ல வரேன். ஜென்ரலா பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது ஜஸ்ட் கம்ப்யூட்டேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம பண்ணாம ப்ராப்பர் தியரி வழியா நம்ம அதை அப்ரோச் பண்ண போறோம். அதைத்தான் நான் இங்க எம்பசைஸ் பண்ண வந்திருக்கேன். வில் சி. எனிவே நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்னன்னா செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, அப்படின்னா என்ன, அது எந்த ஃபார்ம்ல இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல போறேன். y double dash y double dash க்கு அர்த்தம் நமக்கு தெரியும். derivative of y with respect to x. remember y is a function of x where x is dependent variable, x is independent variable, y is dependent variable. அதெல்லாம் நம்ம முன்னாடியே அந்த செட்டிங்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். so y double dash னு போட்டா derivative of y with respect to x னு அர்த்தம், right? so y double dash plus t of x y dash plus q of x y equal to r of x with non-homogeneous. So a differential equation is of the form y double dash plus p of x y dash plus q of x y equal to r of x. So நம்ம என்னன்னு சொல்றோம், செகண்ட் ஆர்டர் லீனியர் நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்றோம். ரிமெம்பர் வேர் r of x not equal to 0. p of x q of x r of x என்ன அர்த்தம், functions of x. y function of x தான், right? y double dash நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா yங்கிறது twice differentiable functionங்கிறது understood. ஓகே, இப்போ PQR ல என்ன கண்டிஷன் வைக்க போறோம்னா PQR கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ்னு அசியூம் பண்ணிக்கிறோம். real valued continuous functions, right? so a differential equation is of the form y double dash plus p of x y dash plus q of x y equal to r of x where r of x not equal to 0. இந்த ஈக்குவேஷனை நம்ம என்னன்னு சொல்றோம், செகண்ட் ஆர்டர் லீனியர் நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சப்போஸ் the right hand side function r of x 0வா இருந்ததுன்னா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு என்ன பேருன்னா ஹோமோஜீனியஸ். ஓகே, செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ரைட்? ஒரு உதாரணம், ஒரு எக்ஸாம்பிள்ஸ் புரிஞ்சுக்கணும், ரைட்? எப்பவுமே ஒரு ஜெனரல் ஃபார்ம் ஒரு டெஃபினிஷன் புரிஞ்சுக்கணும்னா எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் புரிஞ்சுக்க முடியும், ரைட்? ஸோ y double dash plus y equal to x. ஸோ இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ரைட்? ஸோ இது எந்த ஃபார்ம்ல இருக்கு, y double dash plus p of x y dash plus q of x y equal to r of xங்கிற ஃபார்ம்ல இருக்கு. இங்க p of xங்கிறது யாரு, p of xங்கிறது யாரு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y dash. இங்க p of x இங்க y dash டேர்ம் இல்ல. இப்போ p of xங்கிறது யாரு, ஜீரோ ஃபங்க்ஷன், ரைட்? q of xங்கிறது யாரு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y. இங்க யாரு q of x யாரு, 1 கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் 1, ரைட்? r of xங்கிறது யாரு, x ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன்ஸ், ரைட்? ஆஃப் கோர்ஸ் p q r எல்லாமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ், ரைட்? சோ இந்த ஈக்குவேஷன் என்னது, எக்ஸாம்பிள் ஆஃப் அ செகண்ட் ஆர்டர் லீனியர் நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ரைட்? the corresponding homogeneous differential equation யாரு, a ஈக்குவேஷனோட இது ஒரு நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதோட corresponding homogeneous differential equation யாரு, y double dash plus y equal to 0, right? the corresponding homogeneous differential equation. so examples புரியுது. எனி டவுட், போறீங்க ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு டெஃபினிஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்ம்ல இருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு பேர் செகண்ட் ஆர்டர் நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்றோம். ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன் 0வா இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஹோமோஜீனியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர்னு சொல்றோம், ரைட்? எனி டவுட்? ஸோ ஒரு ஃபார்ம் பார்த்தோம், அதுக்கு பேர் என்னது, செகண்ட் ஆர்டர் லீனியர் நான் ஹோமோஜீனியஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்து என்ன டெஃபினிஷன்னா சொல்யூஷன். சொல்யூஷன் என்ன அர்த்தம்னா a function y satisfies
the differential equation is known as solution. இதுதான் ரொம்ப சிம்பிளா அர்த்தம். எந்த ஃபங்க்ஷன் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த ஃபங்க்ஷனை தான் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனுங்கிறோம். ரைட்? இப்போ இது இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். y double dash plus y equal to 0. இது என்ன ஈக்குவேஷன்? ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன். ஹோமோஜெனியஸ் ஈக்குவேஷன். பட் நான் உங்களை என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னா சொல்லும்போது ஃபுல்லா சொல்லுங்க. செகண்ட் ஆர்டர் லீனியர், ரைட்? லீனியரை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கு. செகண்ட் ஆர்டர் லீனியர் homogeneous differential equation, right? இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் எடுக்கிறேன், x ன்னு எடுக்கிறேன். whether x is a solution of the differential equation எப்படி பண்ணணும்? செக் பண்ணி தான் பார்க்கணும், ரைட்? y equal to x ங்கிறது சொல்யூஷனா இல்லையான்னு செக் பண்றதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? y dash பார்க்கிறோம். y dashங்கிறது யாரு? 1. y double dashங்கிறது யாரு? 0. so y double dash plus y என்ன வருது? x. it is not equal to 0, right? for all x. so அப்ப y equal to x ங்கிறது என்ன கிடையாது? by definition படி சொல்யூஷன் இல்ல. ஏன்னா y equal to x ங்கிற ஃபங்க்ஷன் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. whereas y equal to என்ன எடுத்துக்கிறேன்னா ட்ரிவியல் சொல்யூஷன் இருக்கு. நீங்க பாருங்க y equal to 0 எடுங்க, y double dash யார் தான் வரும்? 0 தான் வரும். y double dash plus y ங்கிறது என்ன ஆயிடும்? 0 தான் வரும். so obviously the trivial solution, right? trivial solution na zero function satisfies homogeneous different linear homogeneous second order differential equation. trivial நடக்கும் இல்லையா? so அதனால the trivial solution நம்ம தேடுறது ஒரு நான் ஜீரோ சொல்யூஷன். ஓகே, சப்போஸ் நான் y equal to sin x ன்னு வைக்கிறேன். y dashங்கிறது யாரு? cos x. y double dashங்கிறது யாரு? minus sin x, right? y double dash plus y யார் வருது? sin x minus sin x equal to 0 for all x, right? அப்போ y equal to sin x ங்கிற ஃபங்க்ஷன் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது for all x. அப்போ பை டெஃபினிஷன் படி இந்த sin x ங்கிறது யார்? இந்த ஃபங்க்ஷனுக்கு, சரி, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன். அர்த்தம் புரியுதா? Yes, sir. இப்போ நெக்ஸ்ட் நீங்க cos x எடுத்துக்கோங்க. cos xம் யாருதான்? இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு சொல்யூஷன் தான். நீங்க எப்படி வெரிஃபை பண்ணணும்? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் வெரிஃபை பண்ணி தான் பார்த்தாகணும். வேற ஆப்ஷன் இல்ல. y double dash plus y யார் வரும்? y double dash யார் வரும்? minus cos x, right? minus cos x plus cos x equal to 0 for all x. so cos x ங்கிற ஃபங்க்ஷன் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. so cos x சொல்யூஷன் தான், ரைட்? so சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னன்னு அர்த்தம் புரியுது, ரைட்? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சில அப்சர்வேஷன்ஸ், ஜெனரல் அப்சர்வேஷன் தான். ஜெனரல் அப்சர்வேஷன் அதை கூட நான் எது வழியா மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா லீனியர் அல்ஜிப்ரா, சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பார்த்திருக்கோம் இல்லையா? x equal to b. இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்ல ஏங்கிறது n by n மேட்ரிக்ஸ், xங்கிறது n by 1 வெக்டர், bங்கிறது யார் தான்? ஒரு ரிசல்ட்டிங் வெக்டர் n by 1 வெக்டர் இல்லையா? இது சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ், ரைட்? சிஸ்டம் ஆஃப் நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன். இத கரஸ்பாண்டிங் முதல்ல ஹோமோஜினியஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ax equal to 0 எடுத்துக்கோங்க. எப்போ ஒரு x not a solution of the system of linear equation சொல்லுவோம்? x not solution of the homogeneous linear system எப்ப சொல்லுவோம்? ax not equal to 0. ax not 0, right? இப்போ x1 சொல்யூஷன் வச்சுப்போமே. x not சொல்யூஷன், x1 சொல்யூஷன், ரைட்? இதுல இருந்து நான் என்ன அப்சர்வ் பண்றேன்? ஜஸ்ட் இது ரெண்டத்தையும் நான் சம் பண்றேன். 0 plus 0, right? பட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு யாரு? a of x0 plus x1 equal to 0. அப்போ x0 plus x1 இந்த வெக்டர் இந்த லீனியர் சிஸ்டத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சோ அதான் என்ன கன்க்ளூட் பண்றோம்?
என்ன கன்க்ளூட் பண்றோம்? It's also a solution, right? x நாட்ங்கிறது சொல்யூஷன் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். அப்படின்னு என்ன அர்த்தம்? x நாட்டை சப்ஸ்டிட் பண்ணா 0 ஆகும், ரைட்? ax நாட் 0. x1 சொல்யூஷனுங்கிறோம், எடுத்துக்கிறோம். ax1 ஈக்குவல் டு 0. x நாட்டும் x1 சொல்யூஷனா இருந்தா சம்மும் சொல்யூஷனா இருக்கும், ரைட்? அதே மாதிரி நீங்க கான்ஸ்டன்ட் மல்டிபிளும் x நாட் சொல்யூஷன், தட் இஸ் ax நாட் ஈக்குவல் டு 0. ஆல்பா x நாட் பார்ப்போமா, சொல்யூஷனா இல்லையான்னு? So a times alpha x naught யாருன்னு பார்க்கணும். அது யாரு? nothing but alpha times a x naught. x naught solution of the system, right? Suppose alpha times 0 0. So என்ன அப்சர்வ் பண்றோம்? இதுதான் நம்ம லீனியர் அல்ஜிப்ரால பார்த்திருப்போம், ரைட்? So x நாட்டும் x1 solutions of the linear homogeneous system ax equal to 0 na any linear combination also solution, right? Also a solution. See, ax equal to 0 ங்கிறது என்னது? இது உங்களுக்கு தெரியும்ல, இதுக்கு பேர்லாம் கூட இருக்குல்ல. இதுக்கு என்ன பேரு? நல் ஸ்பேஸ்னு சொல்லுவோம், இல்லைன்னா சொல்யூஷன் செட், kernel of A, right? என்ன சொல்யூஷன் செட்? இது ஃபார்ம்ஸ் a subspaceல, அதத்தான் அப்சர்வ் பண்ணிருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல, ரைட்? Is that clear? Yes sir. So இதே தாங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் நடக்குது. இதை தான் ஹைலைட் பண்ண விரும்புறேன். சப்போஸ் y1 y2 சொல்யூஷன்ஸ் ஆஃப் homogeneous differential equation second order, then any linear combination is also a solution. Is also a solution of a given differential equation, right? Is that clear? இது நீங்க சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தாலே வரும். y1 சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ங்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? y1 double dash plus p of x y1 dash plus q of x times y1 equal to 0. y2 சொல்யூஷன் அப்படின்னா y2 double dash plus p of x y2 dash plus q of x y2 equal to 0. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் c1 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, செகண்ட் ஈக்குவேஷன் c2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, ரெண்டு ஈக்குவேஷன் சம் பண்ணி பாருங்க, ரைட்? அப்புறம் டெரிவேட்டிவ் ரூல் அப்ளை பண்ணணும், ரைட்? டெரிவேட்டிவ் என்ன? டெரிவேட்டிவ் ரூல் cf plus g dash ங்கிறது என்னது? c times f dash plus g dash. no, so the derivative rule அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா லீனியர் காம்பினேஷனும் சொல்யூஷன் வந்து நிக்கும், ரைட்? Is it clear? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, y1 equal to sin x ங்கிறது சொல்யூஷன் ஆஃப் யாருன்னு பார்த்தோம், y double dash plus y equal to 0. இப்பதான் வெரிஃபை பண்ணோம், ரைட்? இன்னொரு சொல்யூஷன் யாரு பார்த்தோம்? cos x, ரைட்? எப்படி சொல்யூஷன்ஸ் கன்க்ளூட் பண்ணா வெரிஃபை பண்ணும். sin x உம் cos x உம் y double dash plus y equal to 0 அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது. அதனால அது ரெண்டுமே சொல்யூஷன்ஸ். இப்போ இந்த அப்சர்வேஷன் படி any linear combination of these two are also solution, is also a solution, right? Is also a solution. Oh, நீங்க என்ன ஒரு நேச்சுரலா ஒரு கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்க தோணுதா இந்த இடத்துல? sin x உம் cos x உம் ரெண்டு சொல்யூஷன்ஸ், தெரிஞ்ச ரெண்டு சொல்யூஷன்ஸ். நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோம்? y1 y2 சொல்யூஷன்ஸ்னா எனி லீனியர் காம்பினேஷன் ஆஃப் these two, sorry, any linear combination of these two are also solution of the differential equation பார்த்தோம்.
So C1y1 plus C2y2 is also a solution of y double dash plus y equal to 0. Right? There are infinitely many solutions. That's your observation. But in your natural கேள்வி கேட்க தோணுதான் கேட்கும். y1 y2 எந்த மாதிரி சொல்யூஷன் வந்து அதோட linear combination also solution. See, okay, we have no time. இப்போ yeah, C1y1 plus C2y2 is also a solution பார்த்தோம். என்ன கேள்வினா suppose y of x is a solution of y double dash plus y equal to 0, then y is of the form. இதான் கேக்குறேன். Arbitrary solution of y double dash plus y equal to 0 எந்த ஃபார்ம்ல இருக்கும்? அந்த ஃபார்ம் பேர் தான் நம்ம ஜெனரல் சொல்யூஷன் சொல்லுவோம். ஜெனரல் சொல்யூஷன் என்ன அர்த்தம்? Given any solution of y double dash plus y, அதாவது arbitrary solution of y double dash plus y equal to 0 take some form, no? அந்த ஃபார்ம் தானே ஜெனரல் சொல்யூஷன் சொல்றோம். அது எப்படி, அது யாரு, அது எப்படி கன்க்ளூட் பண்றது? ரைட்? சோ இதுக்கு தான் தியரி தேவைப்படுது. இந்த கேள்வி உங்களுக்கு புரியுதா? sin x உம் cos x உம் solutions of y double dash plus y equal to 0 னு தெரியும் given differential equation. ஏன்னா ரெண்டு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது. நாம என்ன அப்சர்வ் பண்ணோம்னா ஒரு ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு y1 y2 சொல்யூஷன்ஸ் தெரிஞ்சா எனி லீனியர் காம்பினேஷன் ஆஃப் y1 and y2 ஆல்சோ a சொல்யூஷன். அதை அப்சர்வ் பண்ணிருக்கும். அப்போ sin x உம் cos x உம் எனக்கு சொல்யூஷன்ஸ் ஆஃப் y double dash plus y equal to 0 னு தெரியும். அந்த அப்சர்வேஷன் படி எனி லீனியர் காம்பினேஷன் ஆஃப் y1 y2 ஆல்சோ சொல்யூஷன் தெரியும். நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட், நம்ம இன்ட்ரெஸ்ட் என்னன்னா இதோட ஜெனரல் சொல்யூஷன் எந்த ஃபார்ம்ல இருக்கும், அதுதான் கேள்வி. அந்த ஜெனரல் சொல்யூஷன் எப்படி தேடுறது, எப்படி அதை கன்க்ளூட் பண்றது, இந்த கேள்வியில இருந்துதான் தியரி ஆரம்பிக்குதுன்னு சொல்ல. ஓகே, இதுக்கு ஃபார்முலா இருக்கு, இதை கண்டுபிடிச்சிடலாம், அது வேற விஷயம். ரைட்? அது எப்படி வந்ததுங்கிறத நம்ம இப்ப யோசிக்கணும். ஓகே, ஸோ அதுக்குதான் நான் தியரி இருக்கு, அதான் நான் ஸ்லோவா டெவலப் பண்றேன். ஓகே, இந்த கேள்வி உங்களுக்கு புரியுதா? ரொம்ப சிம்பிள் கேள்வி. yங்கிறது ஆர்பிட்ரரி சொல்யூஷன் ஆஃப் y double dash plus y equal to 0. இந்த y எந்த ஃபார்ம்ல இருக்கும், இதுதான் கேள்வி. இது உங்களுக்கு தெரியும் இந்த y எந்த ஃபார்ம்ல இருக்கும்னு. c1 y1 plus c2 y2ங்கிற ஃபார்ம்ல தான் இருக்கும். அது உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபார்முலா வச்சு நீங்க கன்க்ளூட் பண்ணலாம். இதோட ஜெனரல் சொல்யூஷன் உங்களுக்கு தெரியும்ல. இதோட ஜெனரல் சொல்யூஷன் யாரு? c1 sin x plus c2 cos x தான் ஜெனரல் சொல்யூஷன். இது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ரைட்? அதை எப்படி கன்க்ளூட் பண்றது? ரைட்? அதுலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதைத்தான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். தெரியலன்னா ரொம்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதைத்தான் நம்ம பண்ண போறோம். இதுதான் ஜெனரல் சொல்யூஷன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியலன்னா பிரச்சனை இல்லை, நம்ம அதைத்தான் பார்க்க போறோம். ஓகே, கேள்வியை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஒவ்வொன்னா அதை நம்ம எப்படி கன்க்ளூட் பண்றதுங்கிறத பார்க்கணும். ஓகே, இத கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணலாம். இதையும் நம்ம பார்த்துடலாம். சோ இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். எனிவே தட் ரிக்வயர்ட் தியரி ஃபர்ஸ்ட் வில் இன்ட்ரோ듀ce something. இதுதாங்க சிலபஸ். இதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிஎஸ்ஆர் சிலபஸ் இதுதான். எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், existence and uniqueness solutions of initial value problem for the first and second order differential equations, singular solutions of first order OD, system of first order OD. ஓகே, இதுதான் கண்டென்ட் சிஎஸ்ஆர் சிலபஸ். ரைட்? ஒவ்வொன்னா தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம்? செகண்ட் ஆர்டர் லீனியர் நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன ஜெனரல் ஃபார்ம், சொல்யூஷன்னா என்ன அர்த்தம், கரஸ்பாண்டிங் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன, அதெல்லாம் தான் நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ரைட்? இப்ப நம்ம எய்ம் என்னங்கிறது சொல்லிருக்கோம். நம்ம எய்ம் என்னங்கன்னா சால்வ் y double dash plus p of x y dash plus u of x y equal to r of x. அப்படின்னா என்ன அர்த்தம்?
அப்படின்னா என்னங்க அர்த்தம்? Find y, y-ங்கிற ஒரு function of x satisfies the differential equation, given differential equation, right? Solve the differential equation அதன அர்த்தம் நம்ம ஒரு y கண்டுபிடிக்கணும், அந்த y இந்த differential equation satisfied பண்ணணும், right? General solution, of course, general solution கண்டுபிடிக்கணும், right? இப்போ நம்ம என்ன அப்சர்வ் பண்ணோம்? Any linear combination of solutions of homogeneous differential equation is also a solution. இப்போ நான் ஹோமோஜீனியஸ்க்கு அது மாதிரி நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்களுக்கே தெரியும். இப்போ ax equal to b, again linear, இது linear system, நான் homogeneous. Suppose x1 x2 are solutions. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நீங்க சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? லீனியர் அல்ஜிப்ரா சொல்லுங்க. x1 x2 are solutions of the linear system என்ன அர்த்தம்? ax1 equal to b, ax2 equal to b, right? Equation 1, equation 2. So 1 minus 2. Subtract 1 from 2 or 2 from 1. என்ன கிடைக்கும்? x1 minus ax2 equal to என்ன கிடைக்கும்? b minus b இல்ல 0, right? Left hand side யாரு? a of x1 minus x2 equal to 0. a of x1 minus x2 equal to 0. இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்றேன்? That is, இதுக்கு அர்த்தம் என்ன? இதுக்கு என்னங்க அர்த்தம்? x1 minus x2 is also solution. It's not a solution. Solution of what? It's a solution of homogeneous system. Homogeneous. அதுதான் நம்ம சொல்றோம். Solution of ax equal to 0, right? அப்போ difference of solutions of a non-homogeneous will be the solution of homogeneous, right? x1 and x2 solutions of a non-homogeneous, அதோட difference will be the solution of the corresponding homogeneous. இதுதான் observation, right? Yeah, இது ஒரு observation. Yeah, இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். We'll slowly use everything. Okay, I state existence and uniqueness. Existence. இதை நம்ம ப்ரூவ் பண்ண போறது இல்ல, but at least I want to IVP னா initial value problem. Okay, இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. There is a unique solution which satisfies the initial value problem, right? I mean, there is a unique solution, there is a unique function which satisfies the differential equation as well as the conditions y of x not equal to y naught, y dash of x not equal to 1, right? இந்த ரெண்டு கண்டிஷனையும் satisfied, differential equationையும் satisfied பண்ணும், as well as இந்த ரெண்டு கண்டிஷனையும் satisfied பண்ற மாதிரி எந்த differential equation கொடுத்தாலும் ஒரு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றது இந்த தியரம் கேரண்டி பண்ணுது. ஓகே, இப்போ நீங்க பாருங்க, y double dash plus y equal to 0, இது செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நமக்கு தெரியும் c1 y1 plus c, I mean இதை நம்ம அப்சர்வ் பண்ணிருக்கோம் இல்லையா? c1 sin x plus c2 cos x, solution of y double dash plus y equal to 0, right? இப்ப c1 c2ங்கிறது arbitrary constants. அப்போ y double dash plus y equal to 0 இந்த differential equationsக்கு எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு பாருங்க. c1 c2 வேரியாக அத்தனை சொல்யூஷன் இருக்கு. So there are infinitely many solutions, uncountable number of solutions இருக்கு இல்லையா கொடுத்த differential equationsக்கு. ஆனா uncountable number of solutions இருக்கலாம், பட் இந்த ரெண்டு இனிஷியல் கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும், யூனிக் ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். அதுதான் இந்த தியரம் சொல்லுது. இந்த தியரம் என்ன சொல்லல, ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு யூனிக் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லல, ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ற மாதிரி சொல்யூஷன் கிடைக்கும்.
சொல்யூஷன் கிடைக்கும். இந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எத்தனை ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும்னா ஒரு ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும்னு சொல்லுது. ரைட்? So differential equation together with the initial condition is known as initial value problem. இந்த ப்ராப்ளத்துக்கு பேர் தான் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். ஸோ இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்துக்கு யூனிக் சொல்யூஷன் இருக்கும் அப்படிங்கறத இந்த தியரம் கேரண்டி பண்ணி கொடுக்குது. ஓகே, ஸோ அதான் நான் என்ன சொல்ல வரேன், இந்த C1 C2 இங்க ரெண்டு அன்னோன் இருக்கு, C1 C2. இந்த C1 C2 எலிமினேட் பண்றதுக்கு ரெண்டு கண்டிஷன் தேவைப்படுது. அதுதான் இந்த ரெண்டு இனிஷியல் கண்டிஷன்ஸ். ஓகே, அப்படி புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன டிஃபைன் பண்ண போறோம்னா ரான்ஸ்கியன். ஸோ the Wronskian of two functions y1 of x and y2 of x is defined by இது நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? again I define y1 comma y2 of x. இத notation Wronskian of y1 comma y2 will be y1 of x into y2 dash of x minus 1 dash of x, right? அல்லது determinant of y1 y2 y1 dash y2 dash, right? The Wronskian of any two function y1 y2. Is it okay? இப்போ இங்க சில டெஃபினிஷன்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணா லீனியர்லி டிபெண்டன்ட். சார் Wronskian டெஃபினிஷன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. Wronskian of any two function y1 and y2 will be y1 into y2 dash minus y1 dash into y2. Am I right? ஓகே சார். ஓகே, see ரொம்ப சிம்பிள்ங்க. இப்போ y1 of x equal to sin x, right? y2 of x equal to 1. ரெண்டு ஃபங்க்ஷன், ஏதோ ரெண்டு ஃபங்க்ஷன். இதுக்கு Wronskian கண்டுபிடிக்கலாம், right? y2 of x யாரு? y1 into y2 dash யார்? y1 sin x into y2 dash. y2 dashங்கிறது யாரு? 0. y2ங்கிறது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன், அதோட டெரிவேட்டிவ் 0 மைனஸ் y1 dash. y1 dashங்கிறது யாரு? cos x, right? into y2 minus cos x. சோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, Wronskianங்கிறது ஒரு வேல்யூ கிடையாது. Wronskianங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் x. Wronskianங்கிறது யாரு? ஃபங்க்ஷன் ஆஃப் x. ஓகே, சோ அது மாதிரி எந்த ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் Wronskian கண்டுபிடிக்கலாம். ஆஃப் கோர்ஸ் அந்த y1 y2 டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸா இருக்கும், அது கிளியர். அப்பதான் டெரிவேட்டிவ்லாம் எக்ஸிஸ்ட் ஆகும். எனிவே, இப்போ ஏன் இந்த Wronskian தேவைப்படுது அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில டெஃபினிஷன்ஸ். நம்ம எல்லாருக்கும் லீனியர்லி டிபெண்டன்ட் வெக்டர் ஸ்பேஸ்ல லீனியர்லி டிபெண்டன்ட்டா இருந்துச்சுன்னா Wronskianோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0. வெயிட், நம்ம அதத்தான் பார்க்க போறோம். ப்ளீஸ், அதுல ஒரு சின்ன இக்கனா இருக்கு. நம்ம ஜெனரலா சொல்ல முடியாது, எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் அப்படி சொல்ல முடியாது. அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு, அதத்தான் நான் சொல்ல வரேன். சரிங்க. இப்போ அதுக்கு முன்னாடி f1 g-யும் லீனியர்லி டிபெண்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது உங்களுக்கு தெரியல. ரெண்டு ஃபங்க்ஷன் எப்ப லீனியர்லி டிபெண்டன்ட்னா, there exists c1 c2 not all 0 such that f1 g ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ்ங்க எப்ப லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்றோம், there exists c1 ரெண்டு கான்ஸ்டன்ட் not all 0 such that linear combination will be 0, right? Is it clear? புரியுதாங்க உங்களுக்கு? இதான் டெஃபினிஷன், லீனியர்லி டிபெண்டன்ட்க்கு டெஃபினிஷன். லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னா என்ன அர்த்தம்? f1 g லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னா ரொம்ப சிம்பிளா டிஃபைன் பண்ணா which is not dependent. நீங்க வெக்டர் ஸ்பேஸ்ல படிச்சிருப்போம்ல, லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்னா என்ன, டிபெண்டன்ட் செட்னா என்னன்னு. ஏதான் இங்க ரெண்டு வெக்டர் தான் கொடுத்திருக்கேன், ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் தான் கொடுத்திருக்கேன். ஓகே, லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னா என்ன அர்த்தம்? ஸ்கேலார்ஸ் ஈக்குவல் டு 0. If the linear combination c1f plus c2g 0, then
all the scalars must be 0. இதுக்கு பேர் linearly independent அர்த்தம், ரைட்? அல்லது சிம்பிளா நீங்க எப்படி சொல்லலாம், not linearly dependent அப்படின்னு நீங்க சொல்லலாம், ரைட்? இங்க linearly dependentல பாருங்களேன், C1 C2 not all 0ங்கிறோம். சப்போஸ் C1 not equal to, without loss of generality, C1 not equal to 0 வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த C1F equal to minus C2G implies F equal to minus C2 by C1 times G. அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் லீனியர்லி டிபெண்டன்ட்னா என்ன அர்த்தம்னு பாருங்க. ஒன் இஸ் கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ஆஃப் அதர். இங்க C1 not 0னு வச்சிருக்கோம் வித்அவுட் லாஸ் ஆஃப் ஜெனரலிட்டி. சப்போஸ் C2 not equal to 0னு வச்சா இந்த ஃபார்ம்ல இருக்கும்ல, G equal to minus C1 by C2, ரைட்? அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் லீனியர்லி டிபெண்டன்ட்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப சிம்பிள். ஒன் இஸ் கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ஆஃப் அதர். நாட் லீனியர்லி இண்டிபெண்டன்ட்னா என்ன அர்த்தம், கான்ஸ்டன்ட் மல்டிபிளா இருக்காதுன்னு அர்த்தம். இஸ் இட் கிளியர்? ரெண்டு ஃபங்க்ஷன் எப்ப லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்றோம், ஒன் இஸ் கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ஆஃப் அதர். எப்ப இண்டிபெண்டன்ட் சொல்றோம், எஃப்வும் ஜியும் நாட் கான்ஸ்டன்ட் மல்டிபிள். இஸ் இட் கிளியர்? ஓகே, இப்போ இது யாரோட நம்ம கனெக்ட் பண்ண போறோம்னா ரான்ஸ்கியனோட கனெக்ட் பண்ண போறோம். வெயிட், ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த ஹைபோதசிஸ் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் தப்பா புரிஞ்சுப்பாங்க, ரைட்? ஏன்னா ஒரு ஹைபோதசிஸ் விட்டுட்டு புரிஞ்சுப்பாங்க. நான் ஹைபோதசிஸை ரைட் கரெக்டா ஸ்டேட் பண்றேன். ஒவ்வொரு ஹைபோதசிஸும் முக்கியம் ஒரு தியரத்தை அப்ளை பண்றதுக்கு, இல்லையா? சோ என்ன கேள்வினா ஒய் ரான்ஸ்கியன், ஏன் ரான்ஸ்கின்ற கான்செப்ட் தேவைப்படுதுங்கிறது. ரான்ஸ்கின்ங்கிறது எந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு டிஃபைன் பண்ணலாம். ரான்ஸ்கின்ங்கிறது என்னது, டெஃபினிஷன் ரொம்ப சிம்பிள். y1 ரான்ஸ்கினா y1 and y2ங்கிறது என்னது, y1 into y2 dash minus y1 dash into y2. இதுதான் ரான்ஸ்கின் ஆஃப் எனி டூ ஃபங்க்ஷன், ரைட்? இப்போ நான் என்ன சொல்றேன்னா தீரம் அல்லது ரிசல்ட். ஓகே, லெட் y1 and y2 be solutions of two solutions of the homogeneous differential equation equal to 0 on an open interval AB such that Wronskian of y1 comma y2 of x naught not equal to 0 for some x naught. y1 y2 என்ன அசீம் பண்ணிருக்கோம்னு பாருங்க. solutions of the given homogeneous differential equation of second order such that Wronskian of y1 comma y2 at some point not equal to 0. Then நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண போறோம்னா general solution of the ODE, solution of the given ODE is C1 general solution y of x னு கால் பண்றேன். C1 y1 of x plus C2 y2 of x where C1 and C2 are arbitrary constant. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் தியரங்க. என்ன சொல்லுதுன்னு பாருங்க இந்த தியரம். y1 அப்போ எனக்கு ரெண்டு சொல்யூஷன்ஸ் தெரிஞ்சா போதும், ஒரு given homogeneous differential equationோட ரெண்டு சொல்யூஷன் தெரிஞ்சா போதும். எந்த கண்டிஷன்ல, Wronskian of y1 comma y2 at some point not equal to 0 னு தெரிஞ்சா போதும் ஜெனரல் சொல்யூஷன் என்னால கன்க்ளூட் பண்ண முடியும். யாரு, C1 y1 and C2 y2. சரி, C1 y1 plus C2 y2 இந்த ஃபார்ம்ல தான் ஜெனரல் சொல்யூஷனே இருக்கும். இப்போ இதோட ப்ரூஃப் பக்கா அப்ளிகேஷன் ஆஃப் லீனியர் அல்ஜிப்ரா. அப்படியே லீனியர் அல்ஜிப்ரா தான் இதோட ப்ரூஃப். நம்ம இது கொஞ்சம் ப்ரூஃப் கொஞ்சம் தள்ளி வைப்போம்.
இதோட அப்ளிகேஷன் நம்ம உடனே புரிஞ்சுப்போம். ஏன்னா அந்த பியூட்டி ஆஃப் தியரம் அதை நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y டபுள் டேஷ் பிளஸ் y ஈக்குவல் டு 0. நமக்கு யார் யார் சொல்யூஷன் தெரியும், நம்ம வெரிஃபை பண்ணோம் இல்லையா? sin x ஒரு சொல்யூஷன் வெரிஃபை பண்ணோம். எப்படி வெரிஃபை பண்ணோம்? இதோட டபுள் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோம். அதோட டபுள் டெரிவேட்டிவோட கொடுத்த இந்த y1 இந்த கொடுத்த ஃபங்க்ஷனை சம் பண்ணோம், 0ன்னு வரும். ஸோ இந்த y1 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது. அதனால சொல்யூஷன் கன்க்ளூட் பண்ணோம். இதை நான் திரும்ப ஏன் சொல்றேன்னா, நீங்க எடுத்து போய் ரிவைஸ் பண்ணணும்னு ஒண்ணும் இல்லை. கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா அது எப்ப கொடுத்தாலும் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ரைட்? ஸோ அதான் கிளியரா கிறிஸ்டல் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா லாஜிக்கலா புரிஞ்சுக்கிட்டா அது ரொம்ப ஈஸி. ஸோ y2 of xங்கிறது யாரு? cos xன்னு வச்சோம். sin xும் cos xும் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது. அதனால sin xும் cos xும் டூ சொல்யூஷன்ஸ் ஆஃப் த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட்? இதோட ஜெனரல் சொல்யூஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? yங்கிறது ஏதோ ஒரு சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சொல்யூஷன் எனக்கு என்ன மட்டும்தான் தெரியும், அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுதுங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். சொல்யூஷன்ங்கிறதுக்கு அர்த்தம் அந்த y எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த தியரத்தை வச்சு அந்த y இந்த ஃபார்ம்ல தான் இருக்குன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். ப்ளீஸ் அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. y1 y2 y1 யாரு? sin x cos x, டூ சொல்யூஷன்ஸ். இதோட ரான்ஸ்கியன் கண்டுபிடிப்போமா? y1 y2 at x. இதோட ரான்ஸ்கியன் யாரு? y1 இன்டு ஃபார்முலா ஒரு 2-3 பிராக்டிஸ்க்காக மறுபடியும் எழுதுங்க. y1 இன்டு y2 டேஷ் மைனஸ் y2 இன்டு y1 டேஷ். பிராக்டிஸ்க்காக ஒரு 2-3 முறை எழுதிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா மாதிரி உள்ள போயிடும். ஸோ y1 இன்டு y2 டேஷ். y1 யாரு? sin x. y2 டேஷ் யாரு? மைனஸ் sin x, ரைட்? மைனஸ் y2 யாரு? cos x. y1 டேஷ் யாரு? cos x, right? cos x. So minus sin square x minus cos square x for all x இது யார் தான் வரும்? minus 1, right? So this is not equal to 0 for all x. ஆனா அந்த தியரத்தை அப்ளை பண்றதுக்கு எனக்கு என்ன? சாரி, for all x in not x in x, for all x in R, right? In particular for all x in any open interval. So y1 y2 two solutions of the differential equation தெரியும். And the Wronskian of y1 and y2 at any point not equal to 0, in particular at some point not equal to 0. So by this theorem நம்ம என்ன conclude பண்ணலாம்? General solution of the given differential equation will be of the form என்னது? c1 sin x c2 cos x, where c1 c2 are arbitrary constant. Is that clear? எப்படி கன்க்ளூட் பண்றோங்கிறது தெரியுதா உங்களுக்கு? தீர்த்து அப்ளை பண்ணிருக்கேங்க. உங்களுக்கு 2 சொல்யூஷன் தெரிஞ்சா போதும், வித் சம் கண்டிஷனோட ஜெனரல் சொல்யூஷனை கன்க்ளூட் பண்றோம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம். ஓகே, see இதே மாதிரி சிச்சுவேஷன் நீங்க நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அனாலகஸ். இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும், இப்ப டிஸ்காட்டோமார்பிசம், இப்ப யூனிட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல இதுக்கு என்ன அர்த்தம்? டிஸ்காட்டோமார்பிசம், செட் ஆஃப் ஆல் டிஸ்காட்டோமார். இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த செட் நீங்க பார்த்திருக்கீங்களா? D to D F is bijective holomorphic, right? இந்த செட் நீங்க பார்த்திருப்பீங்களே. இந்த செட்டை கிளாசிஃபை பண்ணிருப்பாங்க தெரியுமா? ஸ்குவாட்ஸ் லா யூஸ் பண்ணி. ஓகே, அது தெரியலன்னா கூட பரவாயில்ல, கேள்வியை புரிஞ்சுப்போம். ஆட்டோமார்பிசம் அப்படி. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன், z minus a by 1 minus za bar. இது மொபைல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும், ரைட்? இஸ் a function from D to D, where a ங்கிறது ஃபிக்ஸ்டு பாயிண்ட், ரைட்? ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா இது ஹோலோமார்பிக்கா, இது பைஜெக்டிவா அப்படின்னு வெரிஃபை பண்ண நமக்கு தெரியும். பைஜெக்டிவ்னா என்ன அர்த்தம்? 1 1 இருக்கணும், ஆன் 2 இருக்கணும். ஹோலோமார்பிக்னா என்னது? காம்ப்ளெக்ஸ்ல உட்காந்துருக்கும். ஸோ சிஆர் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா போதும். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா அது பைஜெக்டிவா ஹோலோமார்பிக்கான்னு டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பைஜெக்டிவ் ஹோலோமார்பிக்
அப்ப இந்த செட்டோட டெஃபினிஷன் படி இந்த மாதிரி மேப் எங்க இருக்கும்? சப்போஸ் நீங்க வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னு அசியூம் பண்ணிக்கிட்டா, இது பைஜெக்டிவ் ஹோலோமார்பிக் அசியூம் பண்ணிக்கிட்டா, இந்த செட்டோட டெஃபினிஷன் படி எஃப்ங்கிறது யாரு? ஆட்டோமார்பிசம் ஆஃப் டி. சோ கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா அது செட்ல இருக்கான்னு எனக்கு தெரியும், வெரிஃபை பண்ணிடலாம். கேள்வி வேற. கேள்விங்கிறது என்னது? கான்வர்ஸ். அப்படின்னா given f in automorphism of D, then f takes what form? f ஓட ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? இதுதான் கான்வர்ஸ். கேள்வியை புரிஞ்சுக்கோங்க, மேத்தமெட்டிக்கல் கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தா அது ஆட்டோமார்பிசம் ஆஃப் டியா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிடலாம். அது ஈஸி. எனக்கு ஃபங்க்ஷன் கொடுத்தா வெரிஃபை பண்ணிடலாம். கேள்விங்கிறது நான் ட்ரிவியல் கொஸ்டின். ஜெனரல் ஃபங்க்ஷன் ஆர்பிட்ரியா ஒரு எலமெண்ட் இந்த செட் கொடுத்தா அந்த எஃப் எந்த ஃபார்ம்ல இருக்கும், அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்குதான் தியரி தேவைப்படுது, ரைட்? அதே மாதிரிதான் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தோமா சொல்யூஷனா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிடலாம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா சொல்யூஷன், சாட்டிஸ்ஃபை பண்ணலனா நாட் சொல்யூஷன். கேள்வி என்னன்னா, எனக்கு ஒய்ங்கிறது ஆர்பிட்ரி சொல்யூஷன் ஆஃப் y டபுள் டேஷ் பிளஸ் y ஈக்குவல் டு 0ன்னு மட்டும்தான் தெரியும். அந்த y எந்த ஃபார்ம்ல இருக்குன்றது எப்படி கன்க்ளூட் பண்றது? அதுக்குதான் நான் ட்ரிவியல் தியரி தேவைப்படுது, கால்ட் ரான்ஸ்கியன். ஓகே, ப்ளீஸ் இதை மறக்காதீங்க. இதுக்கு ப்ரூஃப் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுவோம். ஓகே, கொஞ்சம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் விஷயங்களை புரிஞ்சுப்போம். இப்போ வரைக்கும் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு பாத்துக்கோங்க. டிஃபைன் பண்ணோம். சொல்லுங்க. இங்க வந்து ரெண்டு ஃபங்க்ஷனோட லீனியர் காம்பினேஷனா எழுதிருக்கீங்களா சார்? அது வந்து ஏன் சார் செகண்ட் ஆர்டர்ங்கிறதுனால அப்படி எழுதிருக்கீங்களா, இல்லனா எப்படி சார்? சார் நம்ம இன்னும் ப்ரூஃப் பண்ணல. ஓகே சார். பட் சார் அதுக்கும் ரிலேஷன் எதுவும் இருக்கா அந்த மாதிரி கேக்குறேன் சார். இப்போ இருக்கு. ஓகே சார். இருக்கு. ஏன்னா இது செகண்ட் ஆர்டர் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரி, இத நீங்க இப்படி பார்க்கலாம்ல. இது எப்படி பார்க்கலாம்னா, என்னோட கேள்வி என்னன்னா, கலெக்ட் ஆல் y such that y double dash plus y equal to, இந்த செட்டை கண்டுபிடிக்கிறதா என் எய்ம்னு வச்சுக்கோங்க. அதான் அதோட அர்த்தம். இந்த செட்டை நான் கண்டுபிடிக்கணும். இப்போ அந்த தியரம் என்ன சொல்லுது? இந்த செட்டு யாருன்னா இந்த தியரம் என்ன சொல்லுது? ஏதாவது ரெண்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சு அதோட லீனியர் காம்பினேஷனா இருக்கும். c2 sin x where c1 c2 are real numbers. இதெல்லாம் அந்த தியரம் சொல்லுது. that means span of cos x, span of cos x and sin x. இது என்ன சொல்லுது? அல்லது linear span of these two functions தானங்க இந்த செட்? எஸ் சார். yes, of course. see, sin x உம் cos x உம் கான்ஸ்டன்ட் மல்டிபிள் கிடையாது. அப்போ பை டெஃபினிஷன் படி cos x உம் sin x உம் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அப்போ உங்களுக்கு இந்த செட்டோட டைமென்ஷனே தெரியுதுல. அந்த செட்டோட டைமென்ஷன் யாரு? 2. இன்ஃபேக்ட் இந்த சொல்யூஷன் செட் வந்து சப்ஸ்பேஸ். இந்த சொல்யூஷன் செட் வந்து சப்ஸ்பேஸ். அங்கதான் லீனியர்ங்கிற வேர்டு வந்து ப்ளே பண்ணுது. சரி, நீங்க ஓகே, நீங்க லீனியர் அல்ஜிப்ரா பாத்துருக்கீங்கிறதுனால நான் வந்து இதை டிஃபைன் பண்றேன். நான் இப்படி டிஃபைன் பண்றேங்க. t from set of all ஓகே, செட் ஆஃப் ஆல் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் வச்சுப்போமே. இது அர்த்தம் புரிஞ்சுங்க. இது பேர் என்ன? இந்த ஃபங்க்ஷன் நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் ஒரு மேப் டிஃபைன் பண்ணிருக்கேன். எங்க இருந்து செட் ஆஃப் ஆல் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து செட் ஆஃப் ஆல் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு மேப் டிஃபைன் பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த டொமைனை தூக்கிட்டு p(r) கூட போட்டுக்கோங்க, பாலினாமியல்ஸ் கூட போட்டுக்கோங்க. பாலினாமியல் போட முடியாது, சாரி, d2 போட்டுக்கோங்க. இந்த மேப்பை பத்தி என்ன சொல்ல முடியும்? இது லீனியர் மேப் தானங்க. இது லீனியர் மேப் தானே. y1 double dash இது லீனியர் மேப் தானங்க. பாருங்க, வெரிஃபை பண்ணா வருது. லீனியர் மேப் தானே. எஸ் சார். ரைட். லீனியர் மேப்னா அதோட கர்னல் யாரு? கர்னல் ஆஃப் டிங்கிற யாரு டெஃபினிஷன் படி?
set of all elements in the domain such that T of f equal to 0, right? Sorry, T of y equal to 0. Y double dash. Other definition. Let me define my definition. Is it okay? அப்போ இந்த செட் யாருன்னு பாருங்க. இந்த செட்டுங்கிறது யாரு? ஒரு லீனியர் மேப்போட கர்னல். ஒரு லீனியர் மேப்போட கர்னல். நமக்கு என்ன தெரியும்? கர்னல்ங்கிறது ஆல்வேஸ் a subspace. Always a subspace. இப்போ சப்ஸ்பேஸ்னா either finite dimensional subspace or infinite dimensional subspace. Finite dimensional subspace என்ன அர்த்தம்? Which is spanned by finite number of vectors, right? So in the solution set is spanned by cos x and sin x. Is that okay? அதான் கன்க்ளூட் பண்றோம். அதனால தான் உங்களுக்கு ஜெனரல் சொல்யூஷன்ல ரெண்டு ஃபங்க்ஷனோட லீனியர் காம்பினேஷன் வரும். See, second order linear homogeneous differential equationsக்கு infinitely many solutions கிடைக்கலாம். ஆனா மேக்ஸிமம் ரெண்டு linearly independent solutions தான் கிடைக்கும். So in fact அதோட solution செட்டோட டைமென்ஷன் 2. ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் linearly independent set of solution வந்து 2. அப்ப பேசிஸ்ல எத்தனை வெக்டர்? பேசிஸ்ங்கிறது நமக்கு தெரியும்ல. பேசிஸ்ங்கிறது யாரு? மேக்ஸிமல் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட், மினிமல் ஜெனரேட்டிங் செட். சோ செகண்ட் ஆர்டர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு ரெண்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் ஆஃப் சொல்யூஷன் தான் இருக்க முடியும். அப்படின்னா அதோட டைமென்ஷன் 2. டைமென்ஷன் 2ன்னா என்ன அர்த்தம்? அந்த சொல்யூஷன் செட் ஸ்பேன்ட் பை 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ், ரைட்? சோ அதான் எந்த ஜெனரல் சொல்யூஷன் கொடுத்தாலும் இதோட லீனியர் காம்பினேஷனா இருக்கு. நம்ம ப்ரூஃப் பண்ணல, பட் நீங்க லீனியர் அல்ஜிப்ரா ஆஸ்பெக்ட்லயே நிறைய விஷயம் புரிஞ்சுக்கலாம்ங்கறேன், ரைட்? ஓகே. அப்புறம் இந்த ரான்ஸ்கின் பத்தி ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இந்த ரான்ஸ்கின் y1 y2 நான் ஏதோ ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு ரான்ஸ்கின் நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லல. y1 y2 என்னவா இருக்கணும்? சொல்யூஷன்ஸா இருக்கணும். அந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட ரான்ஸ்கின் அட் சம் பாயிண்ட் நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அது தெரிஞ்சா நீங்க ஜெனரல் சொல்யூஷனை கன்க்ளூட் பண்ணலாம். சோ தியரத்தை புரிஞ்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த ரான்ஸ்கினோட ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இந்த ரான்ஸ்கியன் இஃப் ப்ராப்பர்ட்டி இஃப் y1 and y2 be two solutions of the ODE, given ODE, okay? Of x y equal to 0. நான் homogeneous case தான் பேசிட்டு இருக்கேன், ப்ளீஸ் அதையும் நோட் பண்ணுங்க. y1 and y2 be two solutions of a given homogeneous differential equation. Then Wronskian either identically zero or never zero அப்படின்னா என்னன்னா, y1 y2 சொல்யூஷன்ஸ் தெரிஞ்சதுன்னா அந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸோட ரான்ஸ்கியன் ஒன்னா ஐடென்டிக்கலி ஜீரோ ஃபங்க்ஷனா இருக்கும், இல்லைன்னா நெவர் அசியூம்ஸ் த வேல்யூ ஜீரோ. ஓகே, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ராப்பர்ட்டி. அஃப்கோர்ஸ் இதுக்கும் ப்ரூஃப் டைம் இருந்தா தான் பார்க்க முடியும். இப்போ நீங்க இதை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ சப்போஸ் இப்படி நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் y1 of x ன்னு வச்சுக்கிறேன், y2 of x sin x ன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்னோட கேள்வியை நான் கேட்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, இந்த y1ம் y2வும் ஒரே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு சொல்யூஷனா இருக்க முடியுமா? இந்த y1ங்கிறது
ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனா இருக்கலாம். இந்த y2ங்கிறது வேற ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனா இருக்கலாம். அதெல்லாம் இல்ல கேள்வி. இந்த y1 y2வும் சைமல்டேனியஸா ஒரே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு சொல்யூஷனா இருக்க முடியுமா? கேன் பி சொல்யூஷன் ஆஃப் certain homogeneous linear ODE. Suppose y1 y2வும் ஏதோ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனா இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இதோட ரான்ஸ்கியன் கண்டுபிடிப்போம். இதோட ரான்ஸ்கியன் யாரு? y1 into y2 dash minus y2 into y1 dash. y1 யாரு? x. y2 யாரு? cos x minus y2 யாரு? sin x, right? y1 dash யாரு? 1. So x cos x sin x. So Wronskian at 0 and Wronskian of pi by 2 என்ன வருது? You can check -1. Right? So என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? சப்போஸ் y1 y2வும் ஒரே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு கொடுத்த ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனா இருந்திருந்தா இந்த தியரம் படி என்ன ரான்ஸ்கியன் ஒன்னா என்ன இருக்கணும்? எதர் ஐடென்டிக்கலி ஜீரோவா இருக்கணும் ஆர் நெவர் அசியூம் த வேல்யூ ஜீரோவா இருக்கும். பட் சம் பாயிண்ட்ல இது 0 எடுக்குது, சம் பாயிண்ட்ல நாட் ஈக்குவல் டு 0 எடுக்குது. சோ இது மூலமா என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? என்னங்க கன்க்ளூட் பண்ணலாம்? y1 y2வும் கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சைமல்டேனியஸா சொல்யூஷனா இருக்க முடியாது. இது புரியுதா இல்லையா உங்களுக்கு? எஸ் சார். சோ அதுதான். சோ என்ன கன்க்ளூஷன்? y1 y2வும் கொடுத்த ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷனா இருக்க முடியாது. ரெண்டுமே கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷனா இருக்க முடியாது. ஏன்னா y1 y2வும் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சைமல்டேனியஸா சொல்யூஷனா இருக்கணும்னா அதோட ரான்ஸ்கியன் எதர் ஐடென்டிக்கலி ஜீரோவா இருக்கணும் அல்லது நெவர் அசியூம் த வேல்யூ ஜீரோ. ரைட்? நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் செட் ஆஃப் சொல்யூஷன். ஃபண்டமெண்டல் செட் ஆஃப் சொல்யூஷன் என்ன அர்த்தம்னா y1 and y2 two solutions of y double dash plus p of x, y dash plus q of x, y equal to 0 is set to fundamental set of solution. Set to fundamental set of solution. Fundamental set of solution. Then any solution will be of the form C1 Y1. Definition clear? எப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ்னு சொல்றோம்? கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு எந்த சொல்யூஷன் கொடுத்தாலும் அந்த C1 Y1 பிளஸ் C2 Y2 எழுத முடிஞ்சா அந்த Y1 Y2 ஃபண்டமெண்டல் செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ்னு சொல்றோம். ஓகே, இது டெஃபினிஷன். ஃபண்டமெண்டல் செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ்க்கு டெஃபினிஷன். இப்போ கேரக்டரைசேஷன் என்னன்னா the following are equivalent. y1 y2 are linearly independent. Wronskian of x not equal to 0 y1 and y2 are fundamental set of solution. இதான் ஈக்குவலன்ட் கேரக்டரைசேஷன். y1 y2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் இருந்ததுன்னா Wronskian of y1 y2 not never 0 and the y1 and y1 and y2 are fundamental set of solutions னு கன்க்ளூட் பண்ணலாம். அப்போ கொடுத்த செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கு
ஜெனரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க எத்தனை சொல்யூஷன் கண்டுபிடிச்சா போதும்? எத்தனை சொல்யூஷன் கண்டுபிடிச்சா போதுங்க? 2. ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஜெனரல் சொல்யூஷனை கண்டுபிடிக்க என்ன கண்டுபிடிச்சா போதும்? 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சா போதும். ஜெனரல் சொல்யூஷன் அதோட லீனியர் காம்பினேஷனா தான் இருக்கும். இஸ் தட் கிளியர்? இஸ் தட் கிளியர்? Yes, sir. யா. ஃபார் எக்ஸாம்பிள் y டபுள் டேஷ் இதான் அந்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நிறைய புரிஞ்சுக்கலாம் பாருங்க. y டபுள் டேஷ் பிளஸ் y ஈக்குவல் டு 0. எனக்கு யார் தெரியும்? y1 sin x cos x சொல்யூஷன்ஸ் தெரியும். அண்ட் y1 and y2 ஆர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தெரியும். லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தெரியும். அதோட ரான்ஸ்கியன் நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் x தெரியும். ரைட்? we know. அப்போ அந்த தியரம் படி என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? ஜெனரல் சொல்யூஷன் will be of the form a linear combination of c1y1 c2y2. எப்போ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷனா இருந்தா தான் ஜெனரல் சொல்யூஷன் இதோட லீனியர் காம்பினேஷனா இருக்குன்னு கன்க்ளூட் பண்ண முடியும். சோ செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஜெனரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ரைட்? என்ன நேச்சுரலா ஒரு கேள்வி கேட்கணும்னா, அந்த 2 லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா 2 லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டா ஜெனரல் சொல்யூஷனா எழுதிடலாம். ரைட்? அதுக்குதான் மெத்தட்ஸ் இருக்கு. இப்பதான் நம்ம போட்டு பழகின மெத்தட்ஸே வருது. புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு பின்னாடி இவ்வளவு தியரி இருக்கு. ரைட்? இப்ப நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, செகண்ட் ஆர்டர் linear differential equation with constant coefficients, right? அது எந்த ஃபார்ம்ல இருக்கும்? ay double dash by dash a, where a b c are real constants. Right? So second order linear differential equation with the constant coefficient will be of the form ay double dash plus by dash plus cy equal to 0, where a b c are constants. With constant coefficients அந்த கேஸ்ல தான் ஒர்க் பண்றோம். நம்ம வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ்ல அப்புறம் தான் ஒர்க் பண்ண போறோம். ரைட்? முதல்ல நம்ம எந்த கேஸ்ல ஒர்க் பண்ண போறோம்? வேரியபிள் கோஎஃபிஷியன்ட்ஸ், சாரி கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ்ல தான் ஒர்க் பண்ண போறோம். where a b c are constant. of course a என்னவா இருக்கணும்? not equal to 0 வரும். ஏ நாட் ஈக்குவல் டு 0 தான் செகண்ட் ஆர்டர் வரும். ஏ 0 ஆயிடுச்சுன்னா அப்பயும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கன்க்ளூட் பண்ண முடியாது. அதுக்கு பி நாட் ஈக்குவல் டு 0 வரும். எனிவே ஏ நாட் ஈக்குவல் டு 0 வரும். இப்போ நம்ம எய்ம் என்னது? செகண்ட் ஆர்டர் லீனியர் ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட்ஸோட ஜெனரல் சொல்யூஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரைட்? இதோட அகைன் பை தியரி இதோட ஜெனரல் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கு 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா போதும். ரைட்? அதத்தான் நம்ம இப்ப பண்ண போறோம். இப்போ என்னன்னா, நான் இதோட சொல்யூஷன் யாரா இருக்கும்னு கெஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதோட சொல்யூஷன் ஒரு எக்ஸ் பவர் பாலினாமியலா இருக்க முடியுமா? பாலினாமியலா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறோம். இதோட சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த சொல்யூஷனை எப்படி தேட போறோம்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். இதோட சொல்யூஷன் பாலினாமியல்ஸா இருக்க முடியுமா? இப்போ இதோட y டாஷ் யாரு? 9x பவர் 8. y டபுள் டாஷ் யாரு? 9 into 8 x பவர் 7. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா 0 வர பாசிபிள் இருக்கா? வரலாம், வராமலையும் போகலாம்ல. வராது. ஆக்சுவலா ஃபார் ஆல் எக்ஸ்க்கு வராது. ரைட்? இப்போ நெக்ஸ்ட் நான் ஒரு காஸ் எக்ஸ் பாக்குறேன். y டாஷ் யாரு?
மைனஸ் சைன் எக்ஸ், ஒய் டபுள் டேஷ் பார்க்குறேன், இதோட டெரிவேட்டிவ் வேறு minus cos x. ஓகே. ஒரு ஒய் ட்ரிபிள் டேஷ் பார்க்குறேன், இதோட ஜெனரல் சொல்யூஷன் sin x. Sin x. இப்போ என்னோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y ட்ரிபிள் டேஷ் பிளஸ் y ஈக்குவல் டு 0 இருந்தா இந்த மாதிரி ஈக்குவேஷனுக்கு இந்த cos x சொல்யூஷனா இருக்க முடியுமா? இருக்காது இல்ல. ஏன்னா y ட்ரிபிள் டேஷ்ங்கிறது ஏதோ sin x ல வருது, அதோட சம் வராது, சம் ஈக்குவல் டு 0வா எனக்கு வராது, ரைட்? அதே மாதிரி sin x cos xலாம் வராது. ஸோ அதனால தான் நம்ம யாரை ப்ரிஃபர் பண்றோம்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனை ப்ரிஃபர் பண்றோம். இப்போ e பவர் லாம்டா எக்ஸ்னு எடுக்கிறேன், y டேஷ்ங்கிறது யார் வரும்? லாம்டா இன்ட்டு e பவர் லாம்டா எக்ஸ், ரைட்? ஸோ yயும் y டேஷும் பாருங்க இதோட கான்ஸ்டன்ட் மல்டிபிளா தான் இருக்கு, ரைட்? சமயத்துல அந்த கான்ஸ்டன்டால கேன்சல் ஆகி 0 வர சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம எந்த சொல்யூஷனை ட்ரை பண்றோம்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனா சொல்யூஷனா இருக்குமா அப்படிங்கறத ட்ரை பண்றோம். இது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான், ரைட்? So suppose y equal to lambda x is solution of y double, sorry, a y double dash y equal to 0. இது suppose solution வச்சா by definition of solution அது எனக்கு என்ன தெரியும்? a into y, இந்த ஃபங்க்ஷன் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். y double dash யாரு? ரைட்? b into y dash ங்கிறது யாரு? Lambda into e power lambda x. a lambda square plus b lambda plus c into e power lambda x. Since exponential never assumes the value 0, அப்போ e power lambda x எப்பயும் 0 ஆகாது. This implies e power lambda square. அப்போ இந்த ஈக்குவேஷனோட இது வந்து ஒரு செகண்ட் டிகிரி பாலினாமியல், ரைட்? அப்போ இதோட ரூட்ஸ் நான் யாரா எடுத்துக்கலாம்? ஒரு லாம்டா இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா அது ரூட்னு அர்த்தம். இந்த ஈக்குவேஷனோட ரூட், இந்த ஈக்குவேஷனோட ரூட் எனக்கு இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை, இந்த கொடுத்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்ப அதான சொல்யூஷன்ஸ் எனக்கு. பட் ரிமெம்பர், இது பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2 வித் ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ். இதுக்கு ஆல்வேஸ் 2 ரியல் ரூட் இருக்கும்னு அவசியம் இல்லை. என்னென்ன பாசிபிலிட்டிஸ்? இது பாலினாமியல் ஆஃப் டிகிரி 2 வித் ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ எய்தர் இதுக்கு 2 ரியல் ரூட் வித் டிஸ்டிங்டா இருக்கலாம், அல்லது 2 ரியல் ரூட் வித் சேமா இருக்கலாம், அல்லது ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸா இருக்கலாம். ஸோ 3 கேசஸ் இருக்கு, ரைட்? ஸோ அந்த கேசஸை வச்சுதான் உங்களுக்கு வந்து சொல்யூஷன்ஸ் வேறுபடும். சப்போஸ் இந்த ஈக்குவேஷனோட இந்த பாலினாமியலுக்கு 2 ரியல் ரூட் இருக்குன்னு வச்சுக்கோமே, lambda 1 lambda 2 are real, lambda 1 not. ஸோ lambda 1ம் lambda 2 ரூட்ஸ்னு சொல்லிட்டோம். ரூட்ஸ்ல என்ன அர்த்தம்? இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நம்ம ஒர்க் பேக் வேர்ட்ஸ் தான் போட்டிருக்கோம். அப்ப e பவர் lambda 1 யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணுது? சொல்யூஷன் வச்சுக்கிட்டு தானங்க lambda 1 lambda 2 ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இந்த lambda 1 வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். lambdaங்கிறது யாரு? lambda 1 lambda 2. அப்ப e பவர் lambda 1 xங்கிறது என்ன? Homogeneous equation satisfy பண்ணுமா சார்? கரெக்ட். lambda 2 சொல்யூஷன், lambda 2ங்கிறது ரூட், 2 சொல்யூஷன்ஸ், ரைட்? இல்லங்க, நான் எப்படி ஆரம்பிச்சிருக்கேன்னு பாருங்க. சப்போஸ் e பவர் lambda x இஸ் a solution of the homogeneous differential equation வச்சுக்கிட்டு அந்த lambda யாருன்னு ஃபைண்ட் பண்ண போறேன். அந்த lambdaங்கிறது யாரு? Lambda 1 lambda 2. ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன்ல, ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல். இப்போ lambdaங்கிறது யாரு? ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ். ஸோ lambdaங்கிறது lambda 1 lambda 2, ரைட்? இஸ் இட் ஓகே?
அப்போ e power lambda 1 x சொல்யூஷன், e power lambda 2 x சொல்யூஷன். எனக்கு ரெண்டு சொல்யூஷன் கிடைச்சிட்டான். ஜெனரல் சொல்யூஷன் எப்படி ஜெனரல் சொல்யூஷனை கன்க்ளூட் பண்றதுக்கு அது என்னன்னு தெரிஞ்சா போதும். லீனியர்லி இண்டிபெண்டன்ட். லீனியர்லி இண்டிபெண்டன்ட் நம்ம கன்க்ளூட் பண்ணிட்டா ஜெனரல் சொல்யூஷனை சொல்லிடலாம். அகைன் லீனியர்லி இண்டிபெண்டன்டா கன்க்ளூட் பண்றதுக்கு நான் யாரை கண்டுபிடிச்சா போதும், ரான்ஸ்கியனை பாக்குறேன். ரைட், இதோட ரான்ஸ்கியன் யாரு? y1 into y2 dash minus y2 y1 dash. y1 யாரு? e power lambda 1x. e power lambda 1x. y2 யாரு? y2 dash யாரு? e power lambda 2. Lambda 2 into e power lambda 2x. Yes. Lambda 1 into e power lambda 1x. Yes. Since exponential never assumes the value 0, இங்க lambda 1 not equal to lambda 2 வச்சிருக்கீங்க. அப்போ இங்க என்ன ஆயிடும்? lambda 2 into minus lambda 1 not equal to 0. ஏன்னா lambda 1 lambda 2 are distinct. Exponential never assumes the value. அப்போ when lambda 1 not equal to lambda 2, Wronskian of these two functions not equal to 0 வந்திருக்கு. அப்போ இந்த y1 y2 யாரு? லீனியர்லி இண்டிபெண்டன்ட்ங்க. அப்போ இந்த கேஸ்ல ஜெனரல் சொல்யூஷன் யாரு? ஜெனரல் சொல்யூஷன். புரியுதா உங்களுக்கு? இதனால கன்க்ளூட் பண்ணுவோம், ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏதோ பண்ணுவோம்ல. அது எப்படி வந்ததுங்கிறத யோசிக்கிறோம், தியரி மூலமா கன்க்ளூட் பண்றோம். இப்போ ஒரு லாம்டா எக்ஸ்ங்கிறது ட்ரையல் சொல்யூஷனா எடுத்துக்கிட்டு சொல்யூஷன் வச்சா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது மூலமா நம்ம என்ன கொண்டு வருவோம்? ஒரு செகண்ட் டிகிரி ரியல் பாலினாமியலை கொண்டு வருவோம். அப்போ e பவர் லாம்டா எக்ஸ் சொல்யூஷனா இருந்ததுன்னா அந்த லாம்டாங்கிறது ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன். அதுக்கு பேர் தான் நீங்க கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவீங்க. ரைட், கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அதோட ரூட்ஸை வச்சு இந்த ரூட்ஸ் ரியல் டிஸ்டிங்டா இருந்தா ஜெனரல் சொல்யூஷன் எப்படி இருக்கும்? ரைட், ரூட்ஸ் சேமா இருந்தா எப்படி உங்களுக்கு ஃபார்முலாவா தெரியும். ரூட்ஸ் சேமா இருந்தா என்ன ஈக்குவேஷன் சொல்லுங்க பாப்போம். c1 plus c2x into e power lambda x எழுதுவோம்ல. அதுதான் நான் எப்படி வந்ததுன்னு சொல்றேன். சப்போஸ் இங்க ரூட்ஸ் டிஸ்டிங்டா இருந்ததுனால தான் ரான்ஸ்கியன் நாட் ஈக்குவல் டு 0 வந்தது. ரைட், சப்போஸ் ரூட்ஸ் சேமா இருந்தா எத்தனை ரூட் தான் கிடைக்குது? y1 y2 சேம்ல, ஒரே ஒரு ரூட் தான் சார் கிடைக்கும். ஒரு ரூட் தான் கிடைக்கும். ஆனா எனக்கு ரெண்டு ரூட் வேணும், லீனியர்லி இண்டிபெண்டா வேணும். நமக்கு தெரியும் லீனியர்லி டிபெண்டன்ட்னா என்னது? கான்ஸ்டன்ட் மல்டிபிள். எனக்கு இண்டிபெண்டா வேணும், ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. கான்ஸ்டன்ட் மல்டிபிளா இருக்க கூடாது. கான்ஸ்டன்ட் சி y1 y2 எப்ப லீனியர்லி இண்டிபெண்டன்ட் டிபெண்டன்ட்? கான்ஸ்டன்ட் மல்டிபிள்ஸ் இப்படி இருந்தா டிபெண்டன்ட். நான் ஃபங்க்ஷனோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், எக்ஸோட மல்டிப்ளை. ரைட், இப்போ ரான்ஸ்கியன் கண்டுபிடிச்சு பாருங்க. y1 y2 sorry y1 into y2 dash minus y2 dash x into e power lambda 1 x into lambda 1, right? e power lambda 1 so these two get cancelled, right? so உங்களுக்கு இது மட்டும் தான் இருக்கு. So y1 y2 ஓட ரான்ஸ்கியன் நாட் ஈக்குவல் டு 0. அப்ப இந்த y1 y2 என்னது? லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அப்ப ஜெனரல் சொல்யூஷன் யாரு? c1 e power lambda 1x plus x c2 into x into e power lambda 1x. ஜெனரல் சொல்யூஷன். இந்த c2ங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அதனால தான் அவங்க எந்த ஃபேஷன் எழுதிப்பாங்க, c1 e power lambda 1x வெளியில எடுக்கிறது. when roots are same இதான் ஜெனரல் சொல்யூஷனா இருக்கும். ஏன்னா when roots are same எனக்கு ரெண்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன் கிடைக்கல, ஒரே சொல்யூஷன் தான் கிடைக்குது ரூட்ஸ் சேமா இருக்கும்போது.
ஆனா நான் ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷனை சூஸ் பண்ணணும். இப்போ ஒரு லாம்டா எக்ஸ்ங்கிறது ஒரு சொல்யூஷன் எனக்கு தெரியும், எனக்கு இன்னொரு சொல்யூஷன் வேணும், லீனியர்லி இண்டிபெண்டா வேணும், கான்ஸ்டன்ட் மல்டிப்ளா இருக்கக்கூடாது. அதனால தான் ஃபங்க்ஷனை போட்டு மல்டிப்ளை பண்றோம், ரைட்? ஏன் எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணலாம்? எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணலாம், அது வேற சொல்யூஷன் கொடுக்கும், அவ்வளவுதான். எனிவே நம்ம எக்ஸை மல்டிப்ளை பண்றோம். காம்ப்ளெக்ஸா இருக்கும்போது இதே வச்சு எழுதுவாங்க. உங்களுக்கு தெரியும், காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸா இருக்கும்போது நம்மகிட்ட டைம் இல்ல, பட் ரிசல்ட்டை மட்டும் எழுதுறேன். யா என்னது, சப்போஸ் லாம்டா ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டாவா இருந்ததுன்னா, காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸா இருந்ததுன்னா இந்த ஜெனரல் சொல்யூஷன் இ பவர் லாம்டா எக்ஸ், சரி ஆல்பா எக்ஸ், ஆல்பா எக்ஸ் இன்ட்டு C1 cos x cos beta x. sorry you're right, beta x into sin beta x. இது எப்படி வந்தது? again linearly independent வேணும்ங்கறத வச்சு சூஸ் பண்ணிருப்பாங்க, ரைட்? எனிவே சி ஒரே ஒரு விஷயம் தான், நமக்கு கொடுத்த ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அந்த சொல்யூஷன் என்ன ஃபங்க்ஷனா இருக்கணும்? ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனா இருக்கணும், காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷனா இருக்கக்கூடாது. நம்ம இங்க தேடுறது என்னதான், ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனா தான் தேடுறோம், காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷனை தேடல, ரைட்? இப்போ நான் ஏன் அதை உங்களுக்கு எம்பசைஸ் பண்றேன்னா, இங்க அந்த பாலினாமியலுக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோமே, லாம்டா ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா. அப்போ ஒய்க்கு பதிலா, சரி லாம்டாக்கு பதிலா யாரு ஆல்பா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு என்ன மாதிரி ஃபங்க்ஷன் கிடைக்குது பாருங்க. இது காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன், ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் கிடையாது. இது நமக்கு வேண்டியது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். இதுல இருந்து டிரைவ் பண்ணுவாங்க. சி எனக்கு என்னன்னா, Z1 ஈக்குவல் டு e power alpha plus I beta times x, Z2 equal to e power alpha minus I beta times x, whereas Z1 plus Z2 by 2 பாருங்க, யாரு cos beta x னு வரும். y2 of x வந்து Z1 minus Z2 by 2a பாருங்க, x into sin beta x வரும். இப்போ எனக்கு Z1 Z2 சொல்யூஷன் தெரியும், எப்படி Z1 plus Z2 by 2 சொல்யூஷன் தெரியும்? லீனியர் காம்பினேஷன். அதுதான் நம்ம அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். கொடுத்தது ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். எனக்கு Z1 Z2 சொல்யூஷன் தெரிஞ்சா அதோட எந்த லீனியர் காம்பினேஷனும் சொல்யூஷன் தான். சோ Z1 by 2 plus Z2 by 2 also a solution. அதை y1 சூஸ் பண்ணிக்கோங்க. Z1 minus Z2 by 2y அதுவும் சொல்யூஷன், ஏன்னா அது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் Z1 and Z2, அதுவும் சொல்யூஷன். ஸோ y1 and y2 ஆர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன். நமக்கு வேண்டியது ரியல் சொல்யூஷன்ஸ், அதனால தான் இந்த மாதிரி சூஸ் பண்றோம். உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் சொல்யூஷன்ஸ் தான் வேணும்னா இது ரெண்டுமே சொல்யூஷன்ஸ் தான், ரைட்? பட் நமக்கு வேண்டியது என்னன்னா ரியல் சொல்யூஷன்ஸ். ஓகே, சோ இப்படிதான் அந்த ஃபார்முலாவை அப்டைன் பண்றாங்க. ஓகே, ஸோ சம்டைம்ஸ் நம்ம தியரியோட போகும்போது எங்கேயும் மிஸ்டேக் பண்ண மாட்டோம். ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு கூட நமக்கு மறக்காது. ஸோ அதுக்குதான் இதை எம்பசைஸ் பண்ணோம். எனிவே இது ஒரு பேசிக் லெக்சர். இதை நம்ம நெக்ஸ்ட் லெக்சர் இதை ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே ஓகே, ஐ ஸ்டாப் ஹியர், வில் மீட் நெக்ஸ்ட். எனி டவுட்? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு சிமன்ஸ் புக் இருக்கு, ஸ்டாண்டர்டா சிமன்ஸ் புக் சொல்லுவாங்க. பட் நான் ஒரு புக் சொன்னேன், ரோஸ்னு ஒரு புக் இருக்கு, ரோஸ்னு ஒரு புக், அந்த புக் ட்ரை பண்ணி பாருங்க, அது நல்லா இருக்கும். அந்த புக் ஓகே ரோஸ் நல்லா இருக்கும். இந்த ஆக்சுவலா இந்த புக்கும் நல்லா இருக்கு. இந்த பட் அது இன்ஜினியரிங் புக்ஸ் தான், அதை நீங்க கம்ப்யூட்டேஷன் ஆஸ்பெக்ட்ல வேணா நான் அதை சொல்றேன், தியரிட்டிக்காக நான் அதை சொல்லல. இது நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருப்பான், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அட்வான்ஸ்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், இது நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்லல. இதுல போனீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், நிறைய மெத்தட் சால்வ் பண்ணிருப்பாங்க.
Advanced Engineering Mathematics by Jain and Iyengar. ஓகே சார். Jain and Iyengar. இந்த புக் நீங்க ரெஃபர் பண்ணுங்க. இந்த ரோஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் டெக்ஸ்ட் புக். Introduction to SL Rose, right? SL Rose, Introduction to Differential Equations. Okay, we'll meet in the next class. Okay, stop.